அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலை நம்ம வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா February, March, April, May ஏறதுக்கு அனுமதி தருவாங்க. இந்த 2025 பார்த்திங்க அப்படின்னா February 1 நடை திறக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம பூண்டி அடிவாரத்து கோயிலுக்கு 360 நாள் வரலாங்க. ஆனால் மலை ஏறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் நீங்கள் சிறப்பு அனுமதி வாங்கினா ஏறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் எல்லாருமே ஏறதுக்கு அனுமதி பார்த்திங்க அப்படின்னா February 1 இந்த வருஷம் 2020 கொடுத்துருக்காங்க. நம்ம முதல் நாள் அன்னைக்கே மலை ஏறதுக்கு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. வெள்ளிங்கிரி ஆண்டவர் அடிவாரத்தை பூண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பூண்டி கோயிலுக்கு எப்படி போகலான்னு கேட்கலாம். இப்போ சீசன் அப்படிங்கிறனால வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில்னாவே எல்லாருக்குமே வழி சொல்லுவாங்க. உங்களுக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களோட ட்ராவலை நீங்கள் பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து நீங்கள் கவர்மெண்ட் பஸ்லையோ இல்லை ப்ரைவேட் பஸ்ஸையோ நீங்கள் புக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு தான். காந்திபுரத்துலேருந்து நம்மளுக்கு டெம்பிளுக்கு 35 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸுங்க. இதுவே நீங்கள் வெளியூர்லேருந்து ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு டெம்பிளுக்கு 32 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸுங்க. நீங்கள் உங்களோட ட்ராவல் டைமை கன்சியூம் பண்ணி நீங்கள் ஃப்ளைட்டில் வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து டெம்பிளுக்கு 43 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸுங்க. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஈசா யோகா மையத்தை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரியுங்க. ஈசா யோகா மையத்திலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த இமேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. காந்திபுரத்துலேருந்து ஈசா யோகா மையத்துக்கும் பூண்டி அடிவார கோயிலுக்கும் பஸ்ஸஸ் எப்பப்போ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி நீங்கள் ரிட்டன் பூண்டி அடிவாரத்துலேருந்தும் ஈசா யோகா மையத்துலேருந்து காந்திபுரத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு எப்பப்போலாம் பஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த டைம் டேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேங்க. நீங்கள் 2-3 நாள் இங்கே தங்கி கோயம்புத்தூர் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கும் போயிட்டு குற்றாலம் ஈசாலாம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸாக புக்கிங் பண்ணுறது பெட்டருங்க. ஈசா சரௌண்டிங்கில் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ரூம்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அவைலபிளாக இல்லாத பட்சத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயே நிறையா ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி காந்திபுரம் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரே நாள்லேயே கோயிலுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் போகிறீங்க அப்படின்னா ரூம்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே அடிவாரத்துலேயே நம்மளுக்கு சத்திர மாதிரி இருக்குது. அங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கூட நீங்கள் மலை ஏறிக்கலாங்க. அடிவாரத்திலிருந்து ஒரே மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களெல்லாம் கடந்து நம்ம 7வது மலையில் இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம 7 மலையை கடந்து மலை ஏறுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிவாரத்திலிருந்து சிவன் இருக்கக்கூடிய தொலைவு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 கிலோமீட்டருங்க. சிவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. மலை அடிவாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செக்கிங் பாயிண்ட் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஐட்டம் கொண்டே போகக்கூடாது. நெக்ஸ்ட் எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருளும் கொண்டு போகக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூடம் ஊதுபத்திலாம் கொண்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் இங்கேயே வாங்கி வச்சுருவாங்க. இன்னொன்று இந்த முட்டி வலிக்கு நீங்கள் ஸ்ப்ரே கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அதுவே நீங்கள் கொண்டு போகக்கூடாது, இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் மதுபான பொருட்கள் அது கோயிலுக்கு வரவங்க அது கண்டிப்பாக விரும்ப மாட்டேங்கன்னு தெரியும். ஆனால் இந்த புகைப்பிடிக்கிற விஷயம்லாம் இன்னும் மலை மேலே ஏறவங்க அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் முதல் நாள் ஏறும்போதே பார்த்து நிறைய பேர்த்த பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டொபாக்கோ ஐட்டம் அதெல்லாமே கொண்டு போகாதீங்க, முற்றிலுமா தவிர்த்துக்கோங்க. நீங்கள் மலை பயணமாக சிவனை தரிசனம் பண்ண போகிற இடத்துல இதெல்லாம் தேவையில்லாதது. ஒரு நாள் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா லைஃப்பில் உங்களால் அது எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரு கண்டெய்னரில் அந்த மாதிரி போட்டு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அலோவ் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில் நீங்கள் கொண்டு வரல, கடையில் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 20 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் திரும்ப அந்த வாட்டர் பாட்டில் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 20 ரூபா அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. கோவிலோட அடிவாரத்தில் செக்கிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இந்த போர்டை எல்லாருமே பார்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல. கோவிலோட சிறப்பு அம்சங்கள் இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயங்க, யாரெல்லாம் இந்த மலை ஏறக்கூடாது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நியூஸில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை மூச்சு திணறல் இருக்குது, மலை ஏற முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்னா இந்த மலை ஏற்றத்தை முற்றிலுமாவே தவிர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மலை ஏறவங்க செருப்போ ஷூவோ போட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கட்டாயம் இல்லை. மலை ஏறவங்க அவங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி செருப்பும் ஷூவும் போட்டு வராங்க. நிறைய பேர் செருப்பு இல்லாமையும் ஏறுறாங்க இறங்குறாங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் செருப்பு இல்லாமல் ஏறதுக்கு. அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் செருப்போ ஷூவோ போட்டுக்கோங்க. நல்லா கழுவிட்டு போட்டுக்கிட்டு சாமி கோயில் கிட்ட போகும்போது அதை எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க. அடிவாரத்துலேருந்து நம்ம சிவனை தரிசனம் பண்ணும்போது 1வது மலை முடிவில் வெள்ளி விநாயகர் சதுர்த்தி இருக்குங்க. 2வது மலை முடிவில் பாம்பாடி சித்தர் குகையும், 3வது மலை முடிவில் கைத்தட்டி சித்தர் குகையும் இருக்குங்க. 4வது மலை முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டன் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குங்க. 5வது மலையை திருநீர் மலையும் பீமன் கலியுருண்டை மலையும் சொல்கிறாங்க. 6வது மலை பார்த்தீங்கன்னா சந்திர மலையையும் ஆண்டி சுனி மலையும் சொல்கிறாங்க.
7வது மலையில லிங்க வடிவில் இருக்கக்கூடிய இந்த மலை கிரிமலையின் சுயம்பு வெள்ளிங்கிரி ஆண்டவராக அமைந்திருக்கிறாருங்க. என்னோட நேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூருங்க. வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு வருஷம் ஏற ஆரம்பிப்போம். ஆனால் வந்து முதல் நாளே வந்து ஏறுறது இதுதான் முதல் முறை. சரி, அந்த கேட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நேரமாக வந்தேன். இருந்தாலுமே வந்து 8 மணிக்குள்ளேயே வந்து நடை வந்து திறந்துருக்காங்க. இன்னும் அடுத்த வருஷம் தான் வந்து அந்த மாதிரி திறக்கிறத பார்க்க முடியும். அப்போனா வந்து நம்ம ஏர்லி மார்னிங்கே வரணும் போல் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் எந்த ஊரில் வரீங்க? பாண்டிச்சேரி. ஆக்சுவலாக வந்து February 1 இன்றைக்கி தான் வந்து மலை ஏறதுக்கான அனுமதின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டிங்களா? எஸ் ப்ரோ. நாங்கள் யூடியூப்பில் அப்புறம் நியூஸ்லாம் பார்த்தோம். அதில் பார்த்துட்டு நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 2 days முன்னாடி கிளம்பி வந்தோம். வந்து அப்புறம் ஈஷாலாம் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் ஃபால்ஸ் கிட்ட பார்த்துட்டு அப்படியே நீங்கள் மலை ஏறோம். ஈஷா வந்துட்டு கோவை குற்றாலம் போயிட்டு இன்றைக்கி மலை ஏற ஆரம்பிச்சிட்டிங்க. சூப்பர், ஒரு பக்காவாக பிளான் பண்ணியிருக்கீங்க. இதான் ஃபஸ்ட் டைமாக வெள்ளிங்கிரி மலை ஏறது? ஓகே ப்ரோ, சரி, அது வச்சு ஓகே, தேங்க்யூ. முதல் மலை ஏறிட்டு இருக்கும்போது இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் முதல் மலையோட பாதி மலையை கடந்துட்டீங்க அப்படின்ட்டு. நம்ம முதல் மலையை பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி பார்த்திங்கன்னா இந்த மரம் தாங்க. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு வழி போகும், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வழி போகும். சரியாக பார்த்திங்க அப்படின்னா 35 நிமிஷம் ஆச்சு நம்ம வந்து அடிவாரத்தில் முதல் படி ஏற ஆரம்பித்து இந்த மரத்துக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35 நிமிஷம் வருது. இங்கேருந்து நம்மளுக்கு அங்கே தெரியுது பாருங்கள் கோவில், அதான் விநாயகர் கோவிலுங்க. வெள்ளிங்கிரி மலைப்பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் மலை, அதுக்கப்புறம் 7வது மலை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏறதுக்கும் சரிங்க, இறங்குறதுக்கும் சரி. நீங்கள் முதல் முறையாக வந்து வெள்ளிங்கிரி மலை ஏறுறீங்க அப்படின்னா 1வது மலை காவாசி ஏறும்போதே வந்து உங்களோட டபுள் திங்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஏறலாமா இல்லை இறங்கிடலாமா இல்லை நெக்ஸ்ட் டைம் வரலாமா அப்படின்ட்டு. அவசரமே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இத்தனை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, மேலே இத்தனை மணிக்கு ரீச் ஆகணும், இத்தனை மணிக்குள்ளே கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஒரு 4-5 பேர் வந்துட்டிங்க அப்படின்னா அது சேஃப் தான். அதனால் பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து மலையேறுங்க. இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா நான் தனியாக வந்திருக்கேன். ஸோ நான் பெருசாக ரெஸ்ட் எடுக்கலை. அங்கங்கே ஓய்வு எடுத்து நின்றுட்டு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நின்றுட்டு மலையேற ஆரம்பித்தது. சரியாக 37வது நிமிஷத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு மலையை ரீச் பண்ணிட்டு விநாயகரை வணங்கிட்டு இப்போ 2வது மலையோட ஆரம்பம் நம்ம அப்படியே போயிட்டுருக்கோங்க. எல்லோரும் சொல்லுவாங்க முதல் மலையில் வந்து படிகள் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் பெருசாக படி இருக்காது அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க, முதல் மலையில் படி இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 2வது மலையை நம்ம ஏற ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் தான் நம்மளுக்கு சமமலையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் படிக்கல், அதுக்கப்புறம் குன்றும் குழியும் அப்படி தாங்க இருக்கும். நம்ம மலை ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா 8:30 மணிக்குங்க. இப்போ கோயம்புத்தூர் கிளைமேட் அப்படிங்கிறது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு தெரியாது. இருந்தாலும் முதல் மலை ஏறும்போது உடம்புல இருக்கிற எல்லா நீருமே வெளியே வந்துடும். இன்னொன்று, நீங்கள் நைட் ஏறினாலுமே வந்து உங்களுக்கு கிளைமேட் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காதுங்க. இந்த முதல் மலை, 2வது மலை, 3வது மலை வரைக்கும் நம்ம ஒரு சமவெளி அடைவோம் 4வது மலை எண்டில். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெயிலாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், குளிராக இருக்கட்டும் எல்லாமே ஃபீல் பண்ண முடியுங்க. ரெண்டாவது மலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றியும் மூங்கில் மரத்தை வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியுங்க. இன்னொன்று, நிறைய பறவைகளோட சத்தம் கேட்கவே அருமையாக இருக்குது. நீங்களும் கேளுங்க. ரொம்ப நாளாக ஆளுங்க நடக்காதுன்றதுனால தலை விழுந்து அந்த தண்ணி வழுக்கி விடும் லேசாக. 10 ஆளுங்க நடந்துட்டா அப்புறமே உனக்கு வழுக்காது, ஃப்ரீயாகிடும். இந்த வழுக்குப்பாறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் காஞ்சி போன யானை சாணிகளை பார்க்க முடியுதுங்க. வழுக்குப்பாறையை ஏறி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு சுனை இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சுனை இருக்கும். இது 2 சுனைக்குமே வந்து பாம்பாட்டி சித்தர் சுனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுனைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் சன்னதி வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த மலை தான் வந்து 2வது மலையோட முடிவும் 3வது மலையோட ஆரம்பமுங்க. சந்துக்குள்ள போகணும். பால குறுகல் ஆயிட்டு
இல்லை எப்போ ஆரம்பிச்சதுன்னா 5:30 இப்போ மார்னிங்காக ஓப்பன் பண்ணிட்டாங்களா? கொஞ்சம் ஓப்பன் பண்ணாங்க. நம்ம இப்போது இந்த 7 மலையில் பார்த்திங்க அப்படின்னா பாதி மலையை கடந்துட்டோம். அதாவது 3.5 மலையை நம்ம கடந்துட்டோங்க. இங்கெல்லாம் வந்து சீசன் டைமில் கடை போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு இந்த மலையில் பார்த்திங்க அப்படின்னா 3.5 அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. ரொம்ப நேரமாகவே இந்த ஒத்தடி பாதையில் தான் போயிட்டுருக்கோம். இது என்ன ஒரு சுவாரஸ்யம்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் அதிகமாக இருக்கும்போது இதுக்கு ஒரே வழி தான், போகிறவங்களும் இப்படி தான் போவாங்க, இறங்குறவங்க இப்படி இறங்குவாங்க. ஸோ இந்த வழியில் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இன்னும் கூட்டம் அதிகமாக வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஏற அனுமதி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. இந்த இடப்பட்ட நாளில் திங்கள்லேருந்து ஒரு வியாழக்கிழமைக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்டமே இல்லாமல் மலை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சிவனை அருமையாக வணங்கிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். தண்ணி எல்லாம் கண்டிப்பாக தீந்துடும். நீங்கள் மலை ஏறவே ஊற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பிடிக்கிறதுக்கு அரை மணி நேரமாவது ஆயிருங்க. அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். அந்த தண்ணியை கலக்கி வேறு விட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி கூட்டம் டைம் வந்தீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம 3வது மலையோட முடிவிலும் 4வது மலையோட ஆரம்பத்தில் இருக்கும். இந்த பாறைக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுனை இருக்குது. இந்த சுனைக்கு கைத்தட்டி தண்ணி சித்தர் குகை அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க. நம்மளுக்கு 3வது மலை முடிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பெரிய பாறை இருக்கும். இந்த வழி வந்தீங்க அப்படின்னா சின்ன ஊற்றமாக இருக்குங்க. நம்ம உள்ளே போய் அங்கே ஒரு கோயில் சன்னதியும் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோம், அந்த அளவுக்கு தெரில. ஸோ நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சமவெளி ஆரம்பிச்சிருங்க. அது வந்து 3வது மலை முடிச்சு 4வது மலையோட ஆரம்பங்க. இந்த வியூ இருக்குண்ணா, இங்கே இப்படியும் போகலாம். நம்ம இந்த 2 சுனையிலிருந்து கொஞ்சம் தூரம் ஏறி வந்தே வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு பாதை போகுங்க. ஆக்சுவலாக நைட் டைமில் வந்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போய்க்கலாம். வெளிச்சமாக இருக்கிற டைமில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் எடுத்து வந்துக்கலாம். வந்தீங்கன்னா இந்த பாறைமலையிலேருந்து ஒரு அழகான வியூ இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இங்கே 2 வழி பாதை வரும். கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து ஏறத்துக்கு இந்த வழியை பயன்படுத்திக்குவாங்க. ஸோ நம்ம இப்படியும் போய்க்கலாம், நம்ம அந்த வழியாகவும் போய்க்கலாங்க. அந்த வியூவை பார்த்துட்டு வரும்போது நம்ம இங்கே வந்து நிற்போம். வியூ பார்க்காம வந்தால் நம்மளுக்கு இந்த வழியில் வந்து நம்ம மலையேறுவோங்க. திருப்பியும் இங்கே ஒரு வழி பாதியாயிருங்க. மிஸ்டி கட்டுதுங்க, சிறப்பு. நம்ம 3வது மலையிலிருந்து 4வது மலை ஏறிட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு வந்து சமவெளி பாதை வந்ததுக்கப்புறம் தான் வந்து 4வது மலை ரீச் பண்ணிட்டு 5வது மலையை வந்து நம்ம தொடங்குறதா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைமு 11 ஆச்சு. நம்மளுக்கு அப்படியே மிஸ்ட்டு கட்டுது. கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் காதெல்லாம் நல்லா அடைச்சிக்கிச்சுங்க. மூன்றாவது மலையிலிருந்து அந்த 3.5 மலையை கடந்துட்டோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா. அங்கேருந்து இந்த சமவெளி பகுதிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டாமினா காலி ஆயிரும். ரொம்பவே சிரமமாக தான் இருந்துச்சு. நம்ம இப்போ சமவெளி பகுதி வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வெள்ளிங்கிரி மலைக்கு பெயர் காரணம் பார்த்திங்க அப்படின்னா மலை மேலே வந்து வெள்ளி மேகங்கள் போத்திருக்கோம் அப்படின்ட்டு. அது பார்க்குறது வந்து எல்லா டைமும் அமையாது. நைட் டைமில் ஏறிட்டு காலையில் வந்து சன்ரைஸ் பார்ப்போம் பார்த்திங்களா. அப்பயே அந்த மாதிரி வியூ பார்க்குறது அரிது தான், எப்போ தான் வந்து அது அமையும். பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாளே ஃபுல்லாக மேகங்களாக இருக்குங்க. அருமையாக இருக்குது வியூவே. மலையேறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பேக் கொண்டு வரது ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து 2 வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கேன். கிளைமேட்டு நல்லா இருக்கிறனால வந்து தண்ணி அந்த அளவுக்கு தேவைப்படல. கொஞ்சம் நம்ம தான் குடிச்சிட்டு இன்னும் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. நான் ஏறிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்மளுக்கு 6வது மலை அடிவாரத்தில் வந்து சுனை இருக்கும். ஸோ நம்ம அங்கே பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய பேர் வந்து கீழே அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வருவாங்க, எண்ணெய் ஐட்டம்லாம். அது வந்து மலை ஏறும்போதே வந்து உங்களுக்கு பேக் பண்ணி பேப்பரில் கட்டி கொடுத்துருவாங்க. அது யூஸ்லெஸ் தான். திருப்பி நீங்கள் அந்த எண்ணெய் பலகாரம் வச்சு ஏறினீங்க அப்படின்னா வந்து எந்தளவுக்கு உடம்பு ஒத்துழைக்கும் தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லாட்டி ஆரஞ்சு, ஆப்பிள் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு. காலைல சாப்பிட்டு ஏறியிருப்பீங்க, சில பேர் சாப்பிடாம ஏறியிருப்பீங்க. மலை ஏற ஆரம்பித்து இந்த சிவராத்திரி அன்றைக்கி அந்த நாள் நெருங்கும்போது தான் வந்து கடை அப்படிங்கிறத ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா கூட நம்மளுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம் கிடைக்கும். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. நான் போன டைம் வரும்போதே வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து காலைல ஹோட்டலில் சாப்பிட்டு கிச்சடி வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் கிடச்சிச்சு. ஸோ பொங்கல் வாங்கி டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன். சாமி கும்பிட்டு கீழே இறங்கும்போது கன்ஃபார்மாக பசிக்கும். ஸோ அதனால் அப்போ சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணும்போது வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா லோக்கல் கடையில் ஏதாவது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உள்ளூர்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் ஆளுக்கு ஒரு பாக்ஸில் வந்து புளியோதரையோ இல்லை சப்பாத்தியோ அந்த மாதிரி கட்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதுக்கு முன்னாடி ஏறினவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். புதுசாக வரவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அனுபவம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அது பண்ணுறதே இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்துட்டு உள்ள டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம இறங்கும்போது வெளிச்சம் இல்லாத பட்சத்துக்கு வந்து ஒரு டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் ஃபோனுக்கும் டார்ச் லைட்டும் சார்ஜ் ஏற்றுறதுக்கு வந்து ஒரு பவர் பேங்க். இது வந்து நான் மஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சுனை இருக்கும் பார்த்திங்கன்னா, ஆண்டி சுனை. அங்கே குளிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அங்கே குளிச்சுட்டு துணி மாற்றுறதுக்கு துண்டும் அதுக்கப்புறம் இன்னரும். அந்த இன்னரை உள்ளே வைக்கிறதுக்காக ஒரு காட்டன் துணி அந்த பை இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அங்கேயே வந்து காய போட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இங்கே நின்றுட்டோம். அப்படியே மலை ஏற ஆரம்பிப்போங்க. நம்ம கீழே வந்து சுண்ணாமலை பார்த்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா இது சுண்ணாமலை தான் இருக்குது. ஆனால் திருநூறு மலைன்னு சொல்லுவாங்க. வெள்ளிங்கிரி மலைப்பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து இங்கே சமாதி இருக்கும். அது யாருன்னா ஒட்டர் சித்தர் சமாதிங்க. 4வது மலையோட முடிவில் இருக்குது. யார் இந்த ஒட்டர் சித்தர் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். எனக்கு அந்த கேள்வி இருந்துச்சுங்க. அதுக்கான விடை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் பிஎஸ்கே தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒரு முனிவர் சொல்லியிருப்பாரு. ஒட்டர் சித்தருங்கிற வந்து இங்கே வந்து படிகள் அமைச்சு கொடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவர்களாமா. அவர் வந்து இறந்ததுனால அவரை கீழே கொண்டு போக முடியாத சூழ்நிலை இங்கேயே அடக்கம் பண்ணியிருக்காங்க. போக வரவங்க இவரை வணங்கி அவர் வந்து சித்தர் நிலைக்கு போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அவரை நம்ம வணங்கிட்டு நம்ம 5வது மலையை ஏற ஆரம்பிக்கலாங்க. இப்போ நம்ம சமவெளி பாதையில் போகிறோம் பார்த்திங்களா. நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன முக்கியமாக இருக்குன்னா, டே டைமில் நடந்தோம் அப்படின்னா ரொம்ப சம்மர் டைமில் வரும்போது இங்கே காலை கீழே வைக்க முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அதாவது செருப்பு போட்டு தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் வெள்ளிங்கிரி மலை ஏறும்போதெல்லாம் வந்து செருப்பு அது அப்போ தான் வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன். இல்லைன்னா ஷூங்க அதை வச்சு தான் வந்து மலை ஏறியிருக்கேன். இந்த முறை தான் வந்து அது முதல் முறையாக செருப்பு ஷூ போடாமல் வெறுங்காலம் நடந்துகிட்ருக்கேங்க. ஏன்னா வந்து தர்மலிங்கேஸ்வர் கோயில் இருக்குது பார்த்திங்களா. அங்கே வந்து மாதம் பௌர்ணமி கிரிவலம் போகிறனால வந்து அது அப்படியே பழகிருச்சுன்னா அங்கே வந்து செருப்பு அனுமதி இல்லை. பட் வெள்ளிங்கிரி மலை பொறுத்தளவுக்கு நம்ம செருப்பு ஷூ போட்டு வந்து ஏறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆன்மீக பயணமாக வரவங்க வந்து அதை விரும்புறதில்ல. பட் அவ்வளோ கம்ஃபர்டபுளுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் போட்டு வரது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா வந்து வெயில் டைமில் காலு கீழே வைக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி தான் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நைட் டைமில் மலை ஏறும்போது இந்த ஓப்பன் பிளேஸில் வந்து குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம 3வது மலை வரைக்கும் வந்து ரொம்ப உப்பசமாக இருக்கும். நம்ம போட்டு வந்தெல்லாம் வந்து கழட்டிட்டு இன்னர் பனியில் வருவாங்க. இல்லை அப்படின்னா வந்து எம்டியாக வந்து மலை ஏறிட்டு இருப்பாங்க. அதாவது மேலே எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல். ஆனால் நம்ம 4வது மலை 5வது மலைலாம் வந்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். அது 7வது மலை சொல்லவே வேண்டியதில்லைங்க. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சொட்டரோ இல்லை ஹுட்டியோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற கிளாத்தை வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 4வது மலையிலிருந்து 5வது மலை நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. 5வது மலையோட முடிவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய பாறை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பீமன் கலியுருண்டை. அங்கேருந்து நம்மளுக்கு 6வது மலையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம 5வது மலையை முடிச்சுட்டு 6வது மலை போகும்போது கிளைமேட் அப்படிங்கிறது டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நமக்கு பீமன் கலியுருண்டை தாண்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்து 7வது மலையோட வியூவே தெரியுங்க. ஓம் நமச்சிவாயா. 7வது மலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பாதி மலையை மேகம் மறைச்சிட்ருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டார்க்காக வந்து மேகம் வந்துட்டுருக்குங்க. அப்பா அருமையாக இருக்குங்க கிளைமேட்டு. இந்த வீடியோ நான் ஏகப்பட்ட டைம் அருமைன்ட்டேன். உண்மையான ரொம்ப அருமையாக இருக்குங்க. அழகாக இருக்குது பாருங்க. மலையை மறைச்சிருச்சு. சிறப்பு இல்லை. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது.
ஆனால் இன்னொரு சம்பவங்க ஆக்சுவலாக வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு. இது வந்து யானை சாணி, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னைக்கு தான் போட்டிருக்கும் போல் இருக்குது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே அங்கங்கெல்லாம் போட்டிருக்கு. இப்படி தான் போயிருக்கு. இதுதான் இறங்கிருக்கிறானுங்க. சாமாத்தின் தான். யானையா? ஆமாம், யானை சாணி அங்கே இருக்குது பாருங்கள். காலையில் தான் போயிருக்கிறான். ஆமாண்ணா, நம்ம இந்த ஏரியாவில் தான் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக யானை சாணி பார்த்தோங்க. ஆக்சுவலாக வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எங்கேயாவது ஏறி போயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம இறங்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் தான் யானை அப்படியே போயிருக்குங்க. ஏன்னா வந்து போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக சாணியாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ரோ. சொல்லியிருப்பாங்க நைட் விஷன் கேமராலாம் எடுத்து போனாங்க போகிறப்ப. ஆமாங்க. நம்ம இந்த இறங்குற வழியில் நிறையா பக்கம் பார்த்தோங்களா, இங்கேயே பாருங்கள், இங்கேயும் சாணி இருக்குது. எப்படி போயிருப்பானுங்கிறது தெரில. இங்கேயும் இருக்குங்க. ஸோ நம்ம தனியாளாக வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது ஓப்பன் பண்ணியிருக்கங்கிறனால வந்து அது நடன மாட்டாங்க அப்படிங்கிறது நேசூஸ்லாம் இருந்திருக்கும். நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மிஸ்டி ஏறிட்டுருக்கு. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துல தான் வந்து இந்த வெயில் வருது, ஆனால் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகி வேறு லெவல் வைப்பு கொடுத்துருது. ஏறதுக்கும் ஓரளவுக்கு எளிமையாக இருக்குங்க. பாருங்க, இப்போ அந்த இடத்துல வந்து பெருசாக வியூவே தெரியல. இன்னொன்று யானை சாணி மட்டும் நம்ம பார்க்கலிங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக இருக்குது, வெள்ளை வெள்ளையாக. இதுவும் ஏதோ ஒரு அனிமலோட சாணம் தாங்க. மீண்டும் ஒரு ஃப்ரெஷ் சாணிங்க. இங்கே பாருங்க, இங்கே அதிகமாக இருக்குது. யானை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோமா இல்லை யானை நமக்காக வெயிட் பண்ணிருக்கான்னு தெரியல. நம்மளுக்கு 5வது மலை ஏறி வந்த டயர்டே இல்லை. ஏன்னா நிறையா பக்கம் யானை சாணி இதனால் ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம வந்துட்டோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5வது மலையோட முடிவில் இருக்கும். இந்த இறக்கம் அப்படியே ஃபுல்லாக இறங்கும். இந்த இறக்கிறதுல இறங்கினோடனே நம்மளுக்கு சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஆண்டி சுனை இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து போவோம். இங்கே பாருங்கள், 7வது மலை இங்கேருந்து கிளியராக தெரியும், பட் மறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக மிஸ்ட் ஏறிட்டுருக்கு. அருமையாக இருக்குது. சரி, அழகாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போது ஆண்டி சுனைக்கிட்ட வந்தாச்சுங்க. ஆண்டி சொன்ன தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த அணைக்கட்டு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே கவராக இருக்குங்க. ஒரு 2-3 மூட்டை வச்சாங்க அப்படின்னா தண்ணி வந்து அங்கே தேங்க ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம குளிக்கிறது கரெக்டாக இருக்கும். பட் அந்த சிமெண்ட் மூட்டை அங்கே இல்லாதனால வந்து சுனையிலிருந்து வர தண்ணி அப்படியே வந்து வெளியே போய்ட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அங்கே நீர் வந்து தேங்கலைங்க. 2-3 மூட்டை வச்சு ரெஸ்ட் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா தண்ணி அப்படிங்கிறது தேங்க ஆரம்பிச்சிடும். ஆண்டி சொன்னால் குளிக்கிறதுக்காகவே வந்து கூட்டமாக மக்கள் வருவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, நம்மளால் மூழ்கவே முடியல. எப்பவுமே லிங்கம் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருந்தது நான் பார்த்துருக்கேன். இந்த முறை தான் வந்து லிங்கம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே தெரிகிறாப்புல. ஸோ இங்கே வந்து சின்ன ஒரு போசி மாதிரி வச்சு குளிக்கிறோம்னு நினச்சவங்க குளிக்கிறாங்க. இங்கே எப்படின்னா இருக்குது தண்ணி சொல்லுங்கள். ரொம்ப வயசாக இருக்குது. ஃபஸ்ட் டைமா நீங்கள்? ஃபஸ்ட் டைமா? தண்ணி எப்படி இருக்கு? கூலிங்காக இருக்குது, முடியல. ஆண்டி சொன்னில நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு குளிக்க முடியல இந்த முறை. ஆக்சுவலாக வந்து லிங்கம் வந்து நம்மளுக்கு தண்ணியில் ஃபுல்லாகவே மூழ்கிருப்பாப்பில். நம்ம ஒரு 3 முங்கு போட்டு லிங்கத்தை வந்து தண்ணிக்குள்ளே போய் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த முறை வந்து அந்த மாதிரி அமையல.
பட் இருந்தாலும் தண்ணி ஃபுல்லாக கலங்கியிருக்குங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் நாளே வந்து 2-3 பேர் இறங்கினதுக்கப்புறமே வந்து அது கலங்கிருச்சு போல் இருக்குது. உள்ளே வந்து நம்மளுக்கு பூசியை வச்சு குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நல்ல வேலை அதுக்கான வாய்ப்பு கிடச்சிங்க. ஆக்சுவலாக குளிச்சுட்டு மலை ஏறும்போது தான் வந்து 7வது மலை ஏறதுக்கு நம்மளுக்கு தெம்பே கிடைக்கும். இப்போ நம்ம ஆண்டிசோனையிலேருந்து 7வது மலைக்கு போயிட்டுருக்கோங்க. நீங்களே எந்த ஊரில் வந்திருக்கீங்க? ராணிப்பேட்டைங்களா? இதான் ஃபஸ்ட் டைமில் அடிக்கடி ஏறீங்களா? நல்லா டைம் ஏறீங்களா எல்லாருமே? வா ஃபஸ்ட் டைம். நீங்கள் ஃபஸ்ட் டைமா? நீங்களாண்ணா? இன்றைக்கி ஆக்சுவலாக February 1 இன்றைக்கி தான் ஏறதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஃபாலோ பண்ணுறீங்களா இந்த டேட்டுக்காக? ஃபாலோ பண்ணுறது தான். ஓகே ஓகேண்ணா. அதை பார்த்து அப்போ போடுவாங்க தெரியல. சரி சரிண்ணா. அதை பார்த்து ஃபஸ்ட் டே வந்ததுக்கு எப்படி இருக்குது? இல்லை நீங்கள் எப்பவுமே டே 1லேயே இல்லை 10 நாளுக்குள்ளேயே வந்துடுவீங்களா? மார்ச்சில் வருவீங்க. அப்போத்துக்கும் இப்போ ஃபஸ்ட் நாள் வந்ததுக்கு எப்படி இருக்குது? அப்போ ஜனம் அதிகமாக இருக்கும், இப்போ ஜனம் கம்மி இருக்குது. ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஏறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. 6வது மலையோட முடிவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பெரிய பாறை இருக்கும். நம்மளுக்கு அங்கே விநாயகர் இருப்பார். ஆக்சுவலாக போன வருஷமே வந்து விநாயகரை வந்து யானை வந்து சேதம் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம பக்கத்துலேயே பார்த்துக்கலாம். இந்த மலை கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சுனை இருக்குங்க. 7வது மலையோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சுனை இதுதான். இதுக்கப்புறம் மேலே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது. இப்போ நம்ம 7வது மலை அடிவாரத்தில் இருக்கோங்க. மணி பார்த்திங்க அப்படின்னா 12:50. நான் என்னென்னா 12:30க்குள்ளே வந்து 7 மலையும் மேலே ஏறி சிவனை பார்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். அதனால தான் பெருசாக எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கல. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து டைம் கால்குலேட் பண்ண போகிறோம். 7வது மலை தான் ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மலை ஆக்சுவலாக முன்னாடி தான் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஏறிட்டு தான் இருப்போம். நம்மளுக்கு வந்து இங்கே விநாயகர் சன்னதி இருக்குது, சாமி கும்பிட்டுருக்காங்க. விநாயகர் வணங்கிட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிடலாங்க. 7வது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா சுயம்புவா உருவனா விநாயகருங்க. ஆக்சுவலாக அந்த சிலை இங்கே இருக்குது. நம்மளுக்கு சிலையாக செஞ்ச விநாயகரும் அங்கே இருக்குது. விநாயகரை வணங்கிட்டு நம்ம அப்படியே 7வது மலையாக ஏற ஆரம்பித்து சிவனை பார்க்க போவோங்க. கிளைமேட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்குங்க. வெயில் நல்லா அடிச்சிச்சு. இப்போ திரும்பி பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்குள்ளேயே அப்படியே ஏற ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து 7வது மலை ஏறது ரொம்ப ரொம்ப சிரமமாயிரும். அதனால் கொஞ்சம் நின்று திரும்பி ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா சீக்கிரம் சிவன்கிட்ட போயிடலாங்க. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதம் வச்ச மாதிரி இருக்குங்க. இது ஏற ஏற டஃப்பாகவே போயிட்டுருக்குங்க. முருகா நமச்சிவாய. மேலே ஏறவே வந்து நம்மளுக்கு நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சுங்க. நம்ம 7வது மலை அடிவாரத்துலேருந்து இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். சரியாக வந்து 55 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் நம்ம அதுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப பொறுமையாக தான் வந்தேன். எங்கேயும் உட்காந்துல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. பட் என்னென்னா வந்து ரொம்ப மேலே ஏறனால வந்து வெயிட் இழுக்க மாட்டேது. ஸோ அதனால் கொஞ்சம் நின்று வந்துட்டோம். நம்ம இப்போது சிவனை தரிசனம் பண்ண போகிறோங்க. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. கூட்டமாக இருக்கிற டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். வந்துட்டோங்க. கோயிலுக்கான என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தாங்க நம்ம போனோம். பட் நம்ம வந்து சன்ரைஸ்லாம் நீங்கள் பார்க்க வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வழியாக வரணும். வந்துட்டீங்க அப்படின்னா இடங்கள்லாம் இருக்குங்க. அப்படி இடத்த பிடிச்சி உட்காந்துட்டிங்க அப்படின்னா சன்ரைஸை பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். நம்மளுக்கு கிழக்கு எதுதாங்க ஒரு 6:30 மணிக்கு மேலே வந்து அப்படியே உதயமாவாப்பில் சூரியன் வந்து மிஸ்ட்டு பண்ணி அது மாதிரி இருந்துச்சா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 4-5 மணிக்கு மேலே நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து சன்செட்டை பார்க்கலாம். நம்ம போன டைம் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது சன்செட்டு பார்த்தோம். செகண்ட் டைம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சன்ரைஸ் பார்த்துருந்தோம். ரெண்டுமே அருமையாக இருந்துச்சு. 7வது மலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஈசன் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டுக்கு உட்பட்டதுங்க. இப்போ நம்ம நின்றுருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுக்கு உட்பட்டதுங்க. 7வது மலை அருகில் சத்குரு ஸ்ரீ பிரம்மா தன் உடலை உதிரிய இடமும் அதற்கு முன்னர் ஏறக்குறைய 2 மாத காலம் இங்கே வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. மிக அற்புதமான தியான அதிர்வுகளை கொண்ட இந்த இடத்துங்களை ஈசா தியான அன்பர்கள் குழுக்களாக வந்து இங்கே வந்து தவம் செய்கிறது வந்து வழக்கம் வச்சுருக்காங்க. நம்ம சத்குரு பிரம்மா அவர்கள் வந்து தவம் பண்ண இடத்துக்கு நம்ம போயிட்டு இப்போ நம்ம சிவனை வழிபடுறதுக்கு போடுறாங்க. ஆக்சுவலாக வந்து 2:15 பூஜை உச்சிக்கால பூஜை வந்து இப்போ தான் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் வேகமாக வந்தோம். பட்டு சத்தம் வரலிங்க. அந்த வாசிப்பெல்லாம் வாசிட்டு இருந்தாங்க, அது நின்றுச்சுங்க.
வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு அரோகராங்க. நம்ம இன்னைக்கு February 1 சனிக்கிழமை வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக முதல் நாள் அனுமதிச்சிருந்தாங்க. நம்ம ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி நேரம் நம்ம ட்ரெக் பண்ணி நம்ம மேலே வந்துட்டாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சத்குரு பிரம்மா அவர்கள் வந்து தவம் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பியும் சிவனை வழிபடுறதுக்கு வர வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வேகமாக வந்து பக்கத்தில் நிற்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அப்படிங்கிறது நின்றுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விநாயகரும் அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு லைனில் நின்றுருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப பூஜை பண்ணி அப்போ தான் தீபாரதனையே காட்டினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு அன்னாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தீபாரணை காட்டியிருக்காங்க. தீபாரணை எப்போ நம்ம வந்துட்டோம், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்த பக்தர்கள் எல்லாமே வந்து சிவனை பார்த்துட்டு பொட்டுலாம் வச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அங்கே தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சிவனை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. போன முறை நான் வந்து சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் டைம் அப்படி பார்த்தேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டைமில் வந்தால் தான் வந்து நீங்கள் வந்து சிவனை வந்து இந்த அளவுக்கு பார்க்க முடியுங்க. நம்ம கேட்ட வரைக்கும், அதாவது இன்னும் இந்த பூஜை டைம் டேபிள் வந்து அப்டேட் பண்ணல, பட்டு போன வருஷம் ஃபாலோ பண்ணது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து ஒரு 6:30 ஒரு 7-8க்குள்ளே வந்து பூஜை நடத்துருவாங்க. மதியானம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணியில் ஆரம்பித்து ஒரு 1:30-2 வரைக்கும் வந்து அதுக்குள்ளே வந்து பூஜை நடத்தி முடிச்சிருவாங்க. சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு 6:30 வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஏதாவது மேலே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த தீபாவளிலாம் பார்த்துட்டு சிவனை வழிபட்டு நீங்கள் போகலாங்க. இப்போ டைம் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா 2:50 நம்ம மலை இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் லைவில் பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை நம்ம அந்த டைமில் தான் பேச முடியும் அப்படிங்கிறதுனால தான். சிலப்பா கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் வந்து நம்ம பேசியிருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி இந்த 2:50 சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம அங்கே பூஜை பண்ணுற இடத்துலையே வந்து வேறு லெவல் குளிருங்க. ஆக்சுவலாக குளிரை கண்ட்ரோலே பண்ண முடியல. இதுவே நீங்கள் நைட் டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நடிக்கிறோம். அதனால தான் வந்து நான் வீட்டில் சொல்லியிருப்பேன், அந்த சொட்ரு இல்லாட்டி ஹுட்டி அந்த மாதிரிலாம் வந்து சேஃப்டி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வந்து நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு அந்த மார்னிங் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிவனை வழிபடும் போது பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே குளிரும். ஸோ சேஃப்டிக்கு எடுத்து வைக்கிறது நல்லதுங்க. காற்று இப்போ விசுவிசுன்னு அடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாறை இருக்குது. நம்ம தாண்டி கீழே இறங்கி போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசுவிசுன்னு அடிக்க ஆரம்பிச்சோம். நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இறங்க ஆரம்பித்தோங்க. சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆண்டி சொன்னிக்கிட்ட இருக்கோம். 1/2 மணி நேரத்தில் வந்து நம்ம கீழே வந்துட்டோம். இன்னொன்று போகிற பக்கம் வர பக்கம் நிறைய ஊற்று இருக்குது அப்படின்ட்டு ஒரு வாட்டர் பாட்டிலை மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ 2 பாட்டில் மினிமம்ங்க. 3 பாட்டில் தூக்க முடிஞ்சா அப்படின்னா தூக்கிட்டு வந்துடுங்க. இன்னொன்று பண்ணுவாங்க, கேங்காக ஒரு 4-5 பேர் வந்துட்டு 2 வாட்டர் பாட்டிலோடு வருவாங்க. அதுவும் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா இப்போ க்ரௌடு இல்லை, அதனால் வந்து நீங்கள் ஊற்றுல வந்து தண்ணி பிடிச்சிக்க முடியும். பட் க்ரௌடு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் செகண்ட் டைம் வரும்போது நான் அட்டாச் பண்ணுற பாருங்க அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப 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 கஷ்டமாயிரும். சம் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடையை இன்னும் போட ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து கடையெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. கடை போட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. அது உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டே இருங்க, யாராவது அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. மகா சிவராத்திரி அப்போல்லாம் வந்து கடை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா காசு கொண்டு வந்தாவே போதும். மற்றபடி நீங்கள் வெயிட்டாக எதுவுமே கொண்டு வர வேண்டியதில்லை. உங்களுக்கு இங்கே ஸ்நாக்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் மோர், லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுருப்பாங்க. என்ன ஒவ்வொரு மலையை ஏற ஏற வந்து ரேட்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 மணி நேரங்க. நம்ம 7வது மலையிலிருந்து அடிவாரத்துக்கு வந்த டியூரேஷனு. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வேகமாகவே இறங்குனாங்க, சில பேர் மெதுவாக இறங்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 4வது மலையிலையும் 3வது மலையிலையும் நறுக்கு நிறைய கல் குத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் எப்படியோ வந்தாச்சுங்க. நம்ம இப்போ அடிவாரத்தில் இருக்கோம். மகா சிவராத்திரி பக்கத்தில் நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா கீழெல்லாம் வந்து அன்னதானம் வேறு லெவலில் போடுவாங்க. நம்ம இறங்கி வர டயர்டுக்கு சூடாக சாம்பார், ரசம், சம்டைம் வெரைட்டி ரைஸ்லாம் போடுவாங்க. ஒரு பக்கம் இல்லைங்க, 4-5 பக்கம்லாம் போடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஆரம்பம் அப்படிங்கிறனால வந்து நம்மளுக்கு நிறைய வசதிகள் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆரம்பத்தில் ஏறதுல என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இருக்காது. சாமியை வந்து நம்ம பொறுமையாக வணங்கிட்டு வரலாம். இன்னும் நீங்கள் நாட்கள் அதிகமாக வந்தீங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாகும். மகா சிவராத்திரி பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா கடைகள்லாம் அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு 10-15 நாள் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே கடைகள்லாம் போட்டாங்க அப்படின்னா ஏறவங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். புதுசாக வரவங்க என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வரைக்கும் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்ன இடத்துலையும் ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை அண்டு பாபாய். நான் உங்கள் MMT. ஓம் நமச்சிவாய.